Hello students, welcome to Hiva Max. 12th standard Maxக்கு quarterly preparation videos கொடுத்துட்ருக்கேன். Day 6 வீடியோவில் இருக்கும். ஸோ Day 5 வரைக்கும் கொடுத்த ஒர்க்கை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3 என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், போட்டு பார்த்துருக்கலாம். நான் ஒரு நாள் டைம் கொடுத்து தான் அடுத்த வீடியோ தரேன். டெய்லியும் தரல, 10th டெய்லி கொடுக்குறேன். 12th ஏன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தரேன்னா நமக்கு போர்ஷன்ஸ் ஜாஸ்தி, நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் படிக்கணும். டைம் கொடுத்து தான் அடுத்த வீடியோவே தரேன். இன்னைக்கு டே சிக்ஸ் சாப்டர் 4ல் இருக்க 2 மார்க்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஏன்னா நீங்கள் அதர் சப்ஜெக்ட்ஸும் பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வெறும் 2 மார்க்ஸ் தான் தந்திருக்கேன், 3 மார்க் கூட தரல நான், சரிங்களா? ஏன்னா நாளைக்கு நான் 3 மார்க் அண்ட் 5 மார்க் தரேன். ஏன் நாளைக்குனா சண்டே கொஞ்சம் டைம் இருக்கும், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியலாம். ஸோ அதனால் எக்ஸசைஸ் 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5 இதில் இருக்க 2 மார்க்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி படித்து எழுத போகிறீங்க. டெஸ்ட்டாகவே எழுதி பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க தான் சம்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ஒரு சம்முக்கு இல்லை 3 சப்டிவிஷன் இல்லை 2 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ஒரு சம் பார்க்கணுன்னாலே நம்ம 3 சப்டிவிஷன்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் லாஸ்ட் டைம் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. Day 6க்கான ஒர்க் இது தான். ஸோ Day 5 வரைக்குமே நாங்கள் இன்னும் முடிக்கலையே, Day 4 முடிக்கல, நான் Day 3 முடிக்கல அப்படின்னு பெண்டிங் ஒர்க் இருக்குன்னா நீங்கள் வீக்கெண்டில் உங்களோட Day 6 வரைக்கும் இருக்கிற எல்லா வீடியோஸும் முடிச்சுடுங்க. எல்லாமே மார்க் பண்ணி வச்சுடுங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு சாட்டர்டே சண்டேலாம் முடிக்க பாருங்கள். ஏன்னா இப்போ தான் நிறைய பேர் ஸ்கூல் விட்டே வந்திருப்பீங்க. ஸோ சாட்டர்டே சண்டே நல்ல டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன போர்ஷன்ஸ் பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். குவார்ட்டர்லி டைமில் நீங்கள் ரொம்ப அவசரமாக எதுவும் செய்ய வேண்டாம். நிறைய ஸ்கூல்ஸில் இப்போ தான் ஆனுவல் டே போகுது, ஸ்போர்ட்ஸ் டே போகுது, அண்டு டூர் நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க. இது எல்லாமே நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்துட்ருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸோடதெல்லாம். ஸோ இது எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்டடீஸ்க்காகவும் கொஞ்சம் டைம் வைக்கணும். வீக்கெண்டில் கூட உங்களோட ஃப்ரீ டைம் போக நீங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் விளையாடிட்டு அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு இருந்தால் கூட ஸ்கெட்யூல் வைஸ் கரெக்டாக படிங்க. கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ பெரிய போர்ஷன் ஆனாலும் சீக்கிரமாக முடிச்சிடலாம், சரிங்களா? ஸோ மறக்காமல் நான் கொடுக்குற ஸ்கெட்யூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.